எவ்வளோதான் ஆனாலும் வாடா பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தோட ஏதோ ஒன்று எதிர்கொள்கின்ற விருச்சிக ராசி நேர்களா நீங்கள் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? உங்களை பற்றி ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? நீங்கள் வெளியில் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக, எவ்வளோ போல்டாக, கரேஜாக எதோ ஒன்றுத்தையும் மனசாலும் உடலாலும் நம்மளால் மோத முடியும் அப்படின்னு உங்களால் முடியாட்டியும் நீங்கள் உங்களை உட்படுத்திட்டு நீங்கள் செய்கிற ஒரு பர்சன் தான். பட் ஆனால் மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைத்தனம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளால் முடியுமா, நம்ம பேசிட்டோமே கரெக்டாக தப்பா அப்படின்ற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. நிறைய வலிகளையும் வேதனைகளையும் சவால்களையும் கடந்து தான் இந்த இடத்துல நீங்கள் நிற்கிறீங்க. ஓகேவா? முதல்ல அதுக்கு உங்களை நீங்கள் டேப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ யூ ஆர் ஆசம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. நல்ல கிளியராக இருக்குது, கிளாரிட்டி மைண்ட் இருக்குது, எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டோம், இனிமேல் இதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு ஒரு மனசு சொன்னாலும் ஒரு மனசு அலர்ட் பண்ணும். பட் ஆனால் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த வருஷத்தில் நிறைய விஷயங்களை அள்ளி தரப்போகுது. அதே அளவுக்கு சில பேர் உங்களால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதாவது நீங்கள் நியாயத்துக்காக போராடி இருக்கலாம், அவங்களால அவங்க எண்ணங்கள் நிறைவேற்றிக்க முடியாமல் போயிருக்கலாம். அந்த மாதிரி பர்சன்ஸ் உங்களுக்கு பேக்கில் எப்படா அவனுக்கு சான்ஸ் கிடைச்சோ நம்ம ஏறி மிதிக்கலான்னு பார்த்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் திடீர் மாற்றத்திற்கான விஷயங்கள் வரலாம். அது நல்லதாக வரணும்னு இறைவனை பிரார்த்திச்சுப்போம். ஸோ அந்த சில மாற்றங்களை உங்களுக்கு அதை ஃபேஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறதுக்கான பேக் ஃபயராக தான் இருக்கலாம். அது நல்ல விதமாகவும் இருக்கலாம், இல்லை சில விஷயங்கள் டிஸ்டர்பாகவும் இருக்கலாம். பட் அவேக்னிங் அலர்ட்டாக இருந்துக்கோங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு இடத்துல உட்காரணும்னு நினைக்கிறது புரியுது. பட் இன்னும் கொஞ்சம் காலம் நீங்கள் இந்த அலர்ட்டை மெயின்டைன் பண்ணிவிட்டு வர சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் நினச்சது நடக்கலாம், நின்று அடிக்கலாம். சரியா? ஸோ கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு நல்லது கெட்டது கலந்து இருக்கிற மாதிரி இருக்குது இந்த வருஷம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க, ப்ரேயர் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, குலதெய்வத்தை வழிபடுங்க. ஓகேவா? தேங்க்யூ.